வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல பண்ணைக்கீரை எப்படி சுவையா செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டி, ரொம்ப சிம்பிள். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப குறைவு. நான் ஒரு வெங்காயம், என் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன். முதல்ல எண்ணெய் விட்டு பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் ஒண்ணா போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்த பிறகு தக்காளியை போட்டுடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் தக்காளியும் வதங்கட்டும். அதற்கு பிறகு கொஞ்சம் உப்பு போடணும். எப்பயுமே தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டோம்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும், மசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காகத்தான் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் எப்பயுமே நம்ம எல்லா சமையல்லையும் சேர்ப்போம். கீரையில எதனா பூச்சி, முட்டை பூச்சி அது இலையில சப்போஸ் இருந்தாலும் அதை அழிக்கிறதுக்காகத்தான் இந்த மஞ்சத்தூளை நம்ம போடுறது. பண்ணைக்கீரைன்றது வேர்க்கடலை கழனியில நிறைய முளைச்சிருக்கும். இதுதாங்க அந்த பண்ணைக்கீரை. இது வேர்க்கடலை கழனியில தான் நல்லா கிடைக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த கீரை. நல்லா இந்த கீரையை தண்ணியில அலசி இந்த மாதிரிதான் பார்க்கறதுக்கு பெரிய பெரிய மந்தக்காளி கீரை மாதிரி இருக்கும் இது. இதை அலசி போட்டுட்டு 1/2 டம்ளர் தாங்க தண்ணி. ஏன்னா நீங்க பாக்குறீங்க இது ஃபுல்லா இருக்கு கீரை, ஆனா வெந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது அவ்வளவுதாங்க வரும். அது இதை ஒரு 3-4 பேர் சாப்பிடுற அளவுக்கு தான் கீரை தாராளமானா வரும். அதுக்கப்புறமா நல்லா வெந்துட்ட பிறகு புளி ஊத்திட்டு சட்டியில போட்டு நல்லா மசிச்சுட்டு, இதுல பாத்தீங்கன்னா கடுகு, கொஞ்சம் வடகம் போட்டிருக்கேன், 2 பூண்டு தட்டி போட்டு காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன். இதையும் போட்டு சட்டியில நல்லா மசிச்சுட்டு அவ்வளவுதாங்க. சூப்பரான சுவையான பண்ணைக்கீரை. பாத்தீங்களா எப்படி பச்சை பசேல்னு இருக்கு கீரை. நல்லா வேக வைக்க கூடாதுங்க. அந்த வேகிற பக்குவம் நமக்கு நல்லா தெரியணும். நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊத்துனேன், அதை அலசி ஊத்துனது. பாத்தீங்களா எவ்வளவு சுவையா இருக்குன்னு. வசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. நன்றி.